ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் vlog. இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட அடை தோசை. அதுக்கு எப்படி என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? வத்தல், சின்ன வெங்காயம், உளுந்து, அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஜீரகம், காயத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், வெள்ளைப்பூடு ஒரு இது எடுத்துக்கலாம். நம்ம அந்த மாவை தனியாக எடுத்துருந்தோம்னா அதை அரைச்சிருக்கேன். அதுக்குள்ளே இதெல்லாம் தட்டிக்கலாம். தட்டி நல்லாவே அரைச்சிக்கலாம். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்குன்னா தேங்காய் திருவி போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயமும் வத்தலும் தாளிச்சு வச்சுருக்கோம். இன்னும் சட்னிக்கும் தேவை அப்படின்னா மற்ற மாதிரி நான் தாளிச்சு வச்சுருக்கேன். தோசைக்கும் மாவில் இதை போட்டு தான் சுடுவோம். ரெண்டுக்கும் தேவைன்னா நான் மொத்தமாகவே தாளிச்சு வச்சுருக்கேன். அதில் வத்தலும் நல்லா கருக வறுத்துருங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். என் பையனை பார்த்தீங்கன்னா அம்மா கரெக்டாக கிச்சனில் தான் இருப்பான்னு தெரிஞ்சிருது. டிவி போட்டுவிட்டா டிவியை பார்க்காம எப்படா வருவான்னு பார்த்துட்ருக்கான். சட்னி வச்சாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் இந்த வத்தலும் வெங்காயமும் கருவேப்பிலை தாளித்து ஊற்றிக்கலாம். நல்லா அடியில் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சுட சுட அடை தோசை ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு. பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.